வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பிபி ஐலாண்டு போக போகிறோம். பிபி ஐலாண்டுக்கு வந்து டிக்கெட்டு வந்து நம்ம எந்த இடத்துல தங்கிறோமோ அங்கேயே நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம இது புக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தாக்கா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு பார்த்தா 3500 4000 போட்டிருப்போம். நம்ம அடித்து பேசணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பிபி ஐலாண்டுக்கும் அதோடு சேர்ந்து ஒரு 4 ஐலாண்டு ப்ளஸ்ஸு ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு அது தனியாக ஒரு நாள், அது ஒரு 4 ஐலாண்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிபி ஐலாண்டு அந்த குரூப்பு டூருக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மத்தியானம் சாப்பாடோடு சேர்த்து 1350 ரூபா நம்ம ரூம்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி பல்வேறு வசதி இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இன்றைக்கி பிபி ஐலாண்டு போகிறோம். நம்ம 1350 ரூபாய்க்கு தான் புக் பண்ணியிருக்கு. இப்போ அது இங்கேருந்து ஏறி நான் தங்கிறது வந்து நம்ம டவுனில் தங்கியிருந்தது. அங்கேருந்து 18 கிலோமீட்டரு. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அந்த பியர்னு சொல்லுவாங்க. அதாவது பியர்னாக்கா இது கிளம்புற இடம். அங்கே அந்த இடத்துக்கு வந்து வேனில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து அங்கே வந்த உடனே ஒவ்வொரு குரூப்பு அவங்கெல்லாம் அங்கேருந்து விடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் அடையாளம் கையில் பேண்டு மாதிரி கொடுப்பாங்க. ஒரு குரூப்பு, ஏன்னா ஒரு போட்டுக்கு 12 பேர் 14 பேர் தான் இருக்கும், 17 பேர். அந்த மாதிரி இது ஸ்பீட் போட்டு, சின்னதுலேயே ஸ்பீட் போட்டு வந்து பெரிய ஸ்பீட் போட்டு இருக்குது. அதில் வந்து நம்மளை ஏற்றி அந்தந்த இடத்துக்கு விடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு அவங்கள கொடுத்துருவாங்க. வந்த உடனே நமக்கு வந்து கையில் பேண்டு கொடுத்து நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வந்து சின்ன ஸ்பீட் போட்டு 17 பேர் உட்காரலாம். அதில் ஏறி இப்போ தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே நம்ம போகிறோம், முதல்ல காயா ஐலாண்டுன்றது வந்து நம்ம இப்போ கிளம்புன இடத்துலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அந்த காயா ஐலாண்டு. அங்கே போயிட்டோம்னாக்கா அங்கே நிப்பாட்டிடுவாங்க. கடற்கரை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அங்கே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போட்டு இதை பொறுத்த வரைக்கும் 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எல்லாம் அங்கே என்னென்ன கிடைக்கிது என்னென்ன பார்த்துட்டு அப்படியே வந்து 3/4 மணி நேரத்தில் வந்து திருப்பி நம்ம போட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த காயா ஐலாண்டு வந்துட்டோம். அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்க. எல்லாம் போட்டில் வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. நிறைய தங்குறது இங்கே எல்லா உணவு வகைகளுமே எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆனால் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அங்கே டவுன்லேருந்து எடுத்துக்குவாங்க போட்டில். அதில் அப்படியே அழகாக சுற்றி பார்க்க வேண்டியது தான். எல்லாம் இங்கே இந்த ஸ்பீட் போட்டு தனியாக மோட்ரு பைக்கில் போகிற ஸ்பீட் போட்டு இருக்குது. அதுதான் நல்லா வியாபாரம். பார்க்குறதெல்லாம் கிளம்பி எல்லாம் போட்டுட்டு போட்டை போட்டுட்டு அது இது போயிட்டுருக்கோம். போட்டில் போக கொஞ்சம் வயசானவங்களாம் அங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஸ்பீட் போட்டில் போக முடியாது. அது அப்படியே கடற்கரை ஓரமாகவே அப்படியே நடந்து ஒரு சின்ன தீவு தானே, அப்படியே சுற்றிலும் மெல்லமாக நடந்து அப்படியே ஒரு ரவுண்டு கடற்கரையை பார்த்த மாதிரி. சுற்றிலுமே கடற்கரை தான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாமே அப்படியே மெல்லமாக நடந்து போக முடியாது. நடந்து அப்படியே போய்கிட்டு அப்படியே பார்ப்போம். நம்ம அழகை ரசிங்க, கடல் அழகை. நான் ஈஸியாக போட்டுறாங்க எல்லாம். அங்கே ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இல்லை ஒரு இளநீ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். 1 மணி நேரம் உட்காந்தா கூட ஒரு படம் கேட்க மாட்டான். ஆனால் ஒன்றும் வாங்காமல் உட்காட்டிங்கன்னா வந்து கேட்பான், என்ன சார் ஏதாவது வேணுமா? நம்ம உட்கார விட மாட்டானோ, விவசாயம் எழுந்திரிச்சு ஓடி போயிடல மாதிரி இருக்கும். இல்லை ஒரு இளநீ ஒரு தர்பூசணி அது ஏதாவது ஒன்று வச்சுருப்பானோ, கூல்ட்ரிங்க்ஸு அங்கே பியர் கூட இருக்குது. வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க 3/4 மணி நேரம் எல்லாம் குளிக்கிறவங்க அப்படியே போய் குளிக்க ஆரம்பிச்சிடறாங்க வந்த உடனே. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் வந்து கடற்கரை அப்புறம் மேலே தான் உள்ளற ஸ்மால் பிகினி ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்க. மேலே சும்மா ஒரு கோட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். பறப்போ கீழே இறக்குறப்ப அதை அவுத்து போட்டு வந்தது அவ்வளோ குளிக்கிறது தான். குளிக்கிற அந்த ஈரத்துலேயே எடுத்து போட்டுட்டு உட்காந்தாக்கா கொஞ்சம் இடத்துல காஞ்சி போயிடும். அப்புறம் கிளம்பி மறுபடியும் அடுத்த பயணத்துக்கு தொடர வேண்டியது தான்.
இல்லை நாங்கள் போகிற 10 மணிக்கு நல்ல வெயில், இந்த ஏரியா நல்லா சூப்பராக இருக்குது. பல பலன் இருக்குப்பா. கடற்கரை மரங்கள் நடுவுடைய நீங்க தான். அது அங்கேருந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து இது வந்த மாதிரி படகு, நம்ம படகுலாம் சிலதான் ஒரே மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம என்ன படகுன்ற நம்ம முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க. தடுமாறு தேவை இருந்தாலும் கூப்பிடுவானுவான். அங்கேருந்து இப்போ மைக்கில் கூப்பிடுவானுவோம். இந்த மாதிரி இந்த போட்டுக்காரவங்க கையில் ப்ளூ பேண்ட் உள்ளவங்களாம் வாங்க, படகு கிளம்ப போகுதுன்னு சொல்லுவான். நம்ம அங்கேருந்து அங்கங்கே இருந்தாலும் வந்து ஏறிடுவாங்க. முக்கால்வாசி பேர் 1 2 வராது. அப்புறம் அவங்கள போய் நம்ம உட்கார வச்சுட்டு அவங்க போய் அங்கே போய் தேடுவோம். போய் தேடி அந்த மைக்கையே கையிலே தூக்கிட்டே போவோம். அங்கங்கே கற்றுனோன்னா அவன் பேர் சாப்பிட்டுட்டு இருப்பான். இல்லை பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பானுவோம். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சுருவாங்க. கொண்டு வந்து வாங்கடாப்பா, உங்களுக்கு அதான்ப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வெட்டி கடை மாதிரி வச்சுருக்கான். எல்லாம் தீனி, எல்லாம் தொப்பி, சட்டை, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். என்ன எல்லாம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன பண்ணுறது, அவங்க பொழப்பு நடத்தணும்ல, அதெல்லாம் அங்கே உள்ளதை அவங்க பார்த்துக்குவாங்க. அங்கே பாக்கிலாம் வந்து இருந்துட்டு ஆனால் அவங்க சொன்ன டயத்துக்கு நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வசதி. இல்லைன்னா ரொம்ப 90% கவர் பண்ணிடுவான். இல்லைன்னா விட்டுட்டு அவன் மட்டும் போயிடுவான். நம்ம வேறு ஏதாவது கப்பலில் இருந்ததும் காட்டி அப்புறம் வேறு ஏதாவது ஒரு தீவில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.你要啥口味的？我先点上。